உங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் பேட்டர்ன் இந்த 2 டிஜிட் ப்ராப்ளம்குள்ள இருக்கு. இத நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா 10த் ஸ்டாண்டர்ட்லயும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் சரி ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ண வேணாம். 2 டிஜிட் ப்ராப்ளம் அப்படின்னாவே நாம ஜெனரலா 2 டிஜிட் நம்பர் ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 57. இந்த 57 பிளேஸ் வழிப்படி எழுதணும்னா 5 into 10 plus 7 into 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பிளேஸ் வேல்யூ படி நான் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். கவனிங்க. இந்த டென்ஸ் பிளேஸில் 5 இருக்குது. ஸோ நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 2 3 4 5. இந்த ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்குது. ஸோ அதை 7 பால்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். 2 3 4 5 6 and 7. சரிங்களா? இப்போ இதை தான் ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதுவோம்? 10A + Bன்னு எழுதுவோம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் 2 டிஜிட் சம்மை நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஓகே. தென் வேறு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 2 டிஜிட் சம்மை ரிவர்ஸ்டு டிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. ரிவர்ஸ்டு டிஜிட். 57 ரிவர்ஸ் பண்ண நமக்கு என்ன வரும்? 75 வரும். இந்த 75 நான் பிளேஸ் வழிப்படி எழுதணும் அப்படின்னா 7 times 10னும் 5 times 1ன்னு எழுதிக்கலாம். இதை நான் இந்த பால்ஸ் மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படின்னா எப்படி மாறும்? டென்ஸ் பிளேஸில் 7. ஸோ 1 2 3 4 5 6 7. தென் ஒன்ஸ் பிளேஸில் 5. 1 2 3 4 5. இதுதான் ரிவர்ஸ் டிஜிட்டுங்கிறனால இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து எப்படி வரும்னா 10B + A. இதை பற்றி நாம் லேட்டாக பார்க்கலாம். இங்கே கவனிங்க. இங்கே இந்த பிளேஸ் வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகலை. அந்த பிளேஸில் இருக்கிற அந்த டிஜிட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுதான் இந்த கலர் உங்களுக்கு எக்ஸாக்டாக நோட் பண்ணுது. ஓகே. இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இதில் ஒரு 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 விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன அதுனா, நல்லா கவனிங்க. இந்த டென்ஸ் பிளேஸில் மட்டும் நல்லா கவனிங்க. பிகினிங்கில் அந்த டென்ஸ் பிளேஸில் எவ்வளோ இருந்தது? எத்தனை பால்ஸ் இருந்தது? 1 2 3 4 5 இருந்தது. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர், நல்லா கவனிங்க, ஆஃப்டர் எத்தனை பால்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போது 5லேருந்து 7 பால்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது எத்தனை நியூ பால்ஸு? 2 நியூ பால்ஸாக க்ரியேட் ஆகிருக்கு. நல்லா கவனிங்க. 2 நியூ பால்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே தான் அந்த பேட்டர்னை நாம் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நான் 1 ரூபீன்னு எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. இது எல்லாத்தையும் நான் 1 ரூபீன்னு நான் எடுத்துக்கிறேன். சேஞ்ச் ஆன இந்த ரிவர்ஸ் டிஜிட்டில் இருக்கிற அந்த டென்ஸ் பிளேஸில் இருக்கிற எல்லா பால்ஸையும் நான் 10 ரூபீன்னு நான் எடுத்துக்கிறேன். 10 ரூபி. டென்ஸ் பிளேஸில் இருக்கிறது எல்லாத்தையும் 10 ரூபீன்னு எடுத்துக்கிறேன். ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது எல்லாத்தையும் 1 ரூபீன்னு எடுத்துக்கிறேன். கவனிங்க. ரிவர்ஸ் டிஜிட்டில் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு? 1 ரூபாய் இருந்தது எல்லாமே என்னவா மாறி இருக்கு? 10 ரூபாயா மாறி இருக்கு. நல்லா கவனிங்க. 1 ரூபாயா இருந்தது எல்லாமே 10 ரூபாயா மாறி இருக்கு. இது மாதிரி தான் எல்லாமே மாறி இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கவனிங்க. 1 ரூபியா இருந்தது எல்லாமே என்னவா மாறி இருக்கு? 10 ரூபாயா மாறி இருக்கு. அப்போது இந்த 1 ஆரம்பத்தில் நம்ம என்னன்னு எழுதணும்? பின்னு எழுதியிருந்தோம். இந்த 10 வந்து நம்ம என்னன்னு எழுதியிருந்தோம்? ஏன்னு எழுதியிருந்தோம். நல்லா கவனிங்க. 1 ரூபாயா இருந்தது எல்லாமே
ரூ. 10 மாறி இருக்கு. எப்போ? ரிவர்ஸ் டிஜிட்ல. அப்படின்னா, எவ்வளோ வேல்யூஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு? நல்லா கவனிங்க. எவ்வளோ வேல்யூஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு? ரூ. 1லிருந்து ரூ. 10 மாறும்போது எவ்வளோ வேல்யூஸ் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா, +9 இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுனா, 10லிருந்து 1 சப்ராக்ட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துரும். 10 - 1. 10 - 1 9 வரும். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ரூ. 1லிருந்து ரூ. 10 சேஞ்ச் ஆகுறதுக்கு 9 வேல்யூஸ் இன்கிரீஸ் ஆகும்போது, இங்க எவ்வளோ பால்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு? நல்லா கவனிங்க. எவ்வளோ நியூ பால்ஸ் கிரியேட் ஆயிருக்கு? இதை நான் ஆரம்பத்திலே எழுதியிருக்கேன். கவனிங்க. 2 நியூ பால்ஸ். அப்படின்னா, ஒரு பாலுக்கு +9 இன்கிரீஸ் ஆச்சுன்னா, 2 பாலுக்கு என்ன ஆகும்? 2 × 9 18 வரும். 2 × 9 18 வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ இது எப்படி இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுனா, ரிவர்ஸ் டிஜிட் 75, ஒரிஜினல் நம்பர் வந்து 57. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் 18 வந்துரும். இப்போ இந்த 9 and 10 - 1 இருக்கு இல்லைங்களா? இதுதான் நான் வந்து இப்படி எழுதுறேன். 9 10 - 1. உங்களுக்கு சம் வரும்போது நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நம்ம எப்படி எழுத முடியும்னா, B - A இப்படின்னு எழுத முடியும். இல்லைங்களா? இது B - A. Bங்கிறது என்னன்னா, சேஞ்ச் ஆனதுலேருந்து புதுசா போனது. இல்லைங்களா? சரி, ஓகே. இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். The sum of a digit of a 2-digit number is 12. So இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, A plus B equal to 12 அப்படின்னு எழுதிக்கலாம். The number obtained by, கவனிங்க, interchanging அப்படின்னா, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. interchanging அப்படின்னா 10B plus A exceedsனா மைனஸ்னு உங்களுக்கு தெரியும். given number, அந்த given number தான் நமக்கு தெரியும். அந்த 10A plus B, so bracket 10A plus B எவ்வளவு? 18 வந்திருக்கு. இது சால்வ் பண்ணுங்க. 10B plus A மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 10A minus B equal to 18. 10Bலேருந்து 1Bயை சப்ராக்ட் பண்ணுங்க. 10லேருந்து 1 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ 10Bலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 9B மைனஸ் 10Aலேருந்து 1A சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 9A ஈக்குவல் டு 18. நல்லா கவனிங்க, 18. இங்கே 9 வெளியில் காமனாக இருக்கிறனால 9B minus A ஈக்குவல் டு 18. இங்கே கவனிங்க, இங்கே தான் நான் அந்த இதை சொல்லியிருந்தேன். 1லேருந்து 10ஆக கன்வெர்ட் ஆகும்போது 1லேருந்து 10ஆக கன்வெர்ட் ஆகும்போது அங்கே 9 வேல்யூஸ் 9 வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ இதுதான் இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகிருக்கு. மேலே சம்மில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்னா 9 10 - 1 இப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதாவது 1 ரூபீலேருந்து 10 ரூபியாக சேஞ்ச் ஆகும்போது அங்கே வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 9 வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இங்கே அல்ஜிப்ரிக்கில் 9 × B - A எழுதியிருக்கேன் இல்லைங்களா? ஓகே, இது நான் சால்வ் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ B - A என்ன வரும்? நல்லா கவனிங்க. B - A என்ன வரும்? B - A ஈக்குவல் டு 18/9 போட்டால் 2 வந்துடும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா, இந்த -Aவும் +Aவும் அடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் 2B வந்துடும். ஸோ 2B இஸ் ஈக்குவல் டு 12 + 2 14 வரும். ஸோ B இஸ் ஈக்குவல் டு 7. B இஸ் ஈக்குவல் டு 7. தென் B7 அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. A என்ன வரும் அப்படின்னா 5 வரும்.
இப்போ அந்த 2 டிஜிட் நம்பர் என்னது? நல்லா கவனிங்க. இப்போ அந்த 2 டிஜிட் நம்பர் என்னது? 57 இல்லைங்களா? இப்போ அந்த 2 டிஜிட் நம்பர் வந்து 57. இதுதான் அவங்க கேட்ட the given நம்பர். ஓகே. இதோட ரிவர்ஸ்டு நம்பர் என்னது? ரிவர்ஸ் டிஜிட் நம்பர் என்னது? 75. இப்போ இந்த 75 இப்போ இந்த கொஸ்டின் படி இந்த 75யும் இந்த 57யும் நீங்க சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சு? 18 வந்துச்சு இல்லைங்களா? இதுதான் நான் மேல இருக்கிற சம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சிருக்கும். ஒரு நம்பர அத ரிவர்ஸ் டிஜிட்டா எழுதும்போது அங்க என்ன வெளியில வரும்? 9 வெளியில வருங்கிற அந்த சீக்ரெட் நம்பர் இதுதான். இதுதான் அதோட ப்ரொசீஜர். இத நீங்க ஒவ்வொரு சம்முக்கும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியா புரியும். காரணமே இல்லாம ஏன் 9 வருது அப்படிங்கிற ரீசன் மோஸ்ட்லி 99% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியாது. ஏதோ அல்ஜிப்ரிக் ஃபார்ம்ல மைனஸ் அண்ட் ப்ளஸ் பண்ணும்போது 9 வெளியில வருது அப்படிங்கிறாங்க. உண்மையில அது கிடையாது. 9 வரதுக்கான காரணம் நான் மேலே இங்க சொல்லியிருக்கிற இந்த கான்செப்ட் தான் இங்க இருக்கு. அதாவது 1 ரூபி எல்லாமே 10 ரூபியா கன்வெர்ட் ஆகும்போது 9 வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்க 2 பால்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. 10ஸ் பிளேஸ்ல இருந்து அதாவது 5 பால் இருந்து 7 பாலா வரும்போது அங்க 2 பாலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? ஒரு பாலுக்கு 9 ரூபா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2 பாலுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 18 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட ரியல் மீனிங். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது ரிலேட்டடான ப்ராப்ளம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.